ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டிலே கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ ஹோல் சிக்கன் முழு கோழி வாங்கி வச்சுருக்கோம். அதை இப்போதைக்கு மஞ்சள் தூள் போட்டு சும்மா வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான மேரினேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. சில்லி பவுடர், மல்லித்தூள், மிளகு சீரக பொடி, கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் தேவையானது, லெமன் அண்ட் கர்ட், இதுதான் இதுக்கு தேவையானது. இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வீட்டில் பண்ணது, ஹோம்மேட் எல்லாமே. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதில் வந்து நாங்கள் எங்கள் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து குவான்டிட்டி கரெக்டாக மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பார்க்கலாம். லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹோல் சிக்கனில் அப்படியே இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம், இந்த மசாலாவை. லெமன்ல அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கிரில் சிக்கனுக்கு இப்போ தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிரில்லில் வந்து கொஞ்சம் மசாலா நல்லா உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுறணும். ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு வந்து மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஸோ மேரினேட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. சும்மா லைட்டாக கீறினா போதும். சும்மா தந்தூரி டைப்பில் பண்ணுறதுக்காக கீறது மட்டும்தான். ஸோ அது கீறி நம்மளுக்கு வந்து மசாலா உள்ளே இறங்கிடும் நல்லா. ஸோ இந்த மாதிரி கீறி விட்டுறணும். உங்களுக்கு எங்கெல்லாம் மசாலா நிறைய வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கே நல்லா கீறி விட்டுருங்க. எனிவே நம்ம உள்ளேயும் போடுவோம். ஸோ அதே மாதிரி பின்னாடி பக்கமும் தேவையான அளவுக்கு கீறி விட்டுக்குங்க. இது பண்ணாமே பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இது வந்து லைக் இன்னும் கொஞ்சம் மசாலா நம்மளுக்கு நல்லா டீப்பாக மேரினேட் ஆகிடும். நாங்களே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஹோப் இட் கம்ஸ் வெல். ஓகே, நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நமக்கு தேவையான அளவு எந்த பக்கமும் மிஸ் பண்ணாமல் நல்லா தடவிடுங்க. கோழிக்குள்ளே நம்ம கட் பண்ண இடம் எல்லாமே எந்த இடமும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு காரெல்லாம் அவ்வளோவா இறங்காது உள்ள. பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து மேரினேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. அது வந்து இன்னும் நல்லா மேரினேட் ஆகி நம்மளுக்கு என்ன கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ சிக்கன் மேரினேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து கிரில் ரெடி பண்ணுறதுக்கான பிளேஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஒன்றும் பண்ணல, நாங்கள் வந்து வீட்டிலேயே இருக்கிற செங்கலை வச்சுட்டு இந்த ஃபென்ஸ் கம்பி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வாங்கிட்டு வந்து ஸோ 2 லேயராக செட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் 2 லேயராக செட் பண்ணியிருக்கோம். சும்மா கீழே வருது, அதுக்கப்புறம் 2 செங்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபென்ஸ் கம்பி வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபென்ஸு. ஸோ அது போக நமக்கு தேவையான ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சார்கோல். இதுதான் எங்கள் செட்டப். ஸோ நாங்கள் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நம்ம இந்த சிம்பிளாக இந்த சார்கோல்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு லேயருக்கு மேலே வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்மளோட கிரில் சிக்கன் ரெடியாக இருக்குது. கூடவே நாங்கள் கொஞ்சம் குழம்பு சாதமும் பக்கத்தில் வச்சுருக்கோம். ப்ளஸ் 2 டிப் ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னென்ன டிப்னா கார்லிக் டிப்பும் மின்ட் டிப்பும் ரெடி பண்ணியிருக்கோம். இது 2ஓட ரெசிபி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.